මේ හැමදේම කරගෙන යනකොට රාජ්‍ය ආයතනවල මේ ප්‍රාදේශ සභාව විතර මෙවැනි අකණිමතාව වැඩපිළිවෙලක් ගෙනියනවා. ඔබතුමා මේ අවධානය යොමු කරලා මේකට සාධාරණයක් ලබා දෙයි කියලා මම විශ්වාස කරනවා. அப்படிதான் போல කුඩු ගන්නා ට්‍රැක්ටරේ මේ ඒරියාවේ මේ දැන් කවුමෙන් එහා ඇවිල්ලා නවත්තලා දෙන්නේ. ඇයි මේ දැන් දවස් 5ක් කුඩු ගන්නෑ. මේක එතනින් දැන තමයි නවත්තලා දෙන්නේ. මේ මහජන මුදලින් නඩත්තු කරන ප්‍රාදේශ සභාවේ ට්‍රැක්ටරේ මේකේ දැන් මෙතන. குப்பைக்கான வரியை கட்டமாட்டம் குப்பைக்கான வரியை நான் சொல்ற இது விட இதுதான் என்னன்னா எங்களோட ஜனாதிபதிக்கு அது மீகிய ஜனாதிபதி அவருக்கும் ஆண்டுக்கார அவருக்கும் கொமசாரேஸ்வருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா எங்களோட பிரதேச சபையில் அதிக வருமானம் வரக்கூடிய பிரதேச சபையில் பகவந்தலாவது இப்போ ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. அதில் என்ன காரணம்னா நாங்கள் ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 பிரதேச சபை ஆக்குறது இல்லை. மக்கள்கிட்ட தேவையை செஞ்சுட்டு நம்பர் 1 ஆகணும். அதுதான் தேவை. நாங்கள் எங்களோட வருமானத்தை கூட்டி பிரதேச சபை அங்கே எக்காண்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு தேவையும் இல்லை. மக்கள்கிட்ட தேவையை பூர்த்தி பண்ணி நாங்கள் ஜீரோவில் இருந்தவும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா சல்லி இருக்குது பேங்க்கில் எங்களோட தேவைகள் நடக்குது இல்லை. ஜனாதிபதி மணி இந்த ஜனாதிபதி மணி இதுதான் எங்களோட குடிநீர் எங்களோட பகவந்தலால தண்ணி இது தான். இந்த தண்ணி எப்படி குடிக்கிறேன்னு நீங்களே யோசிங்க. ஏன்னா இந்த ஊருக்கு ஃபில்டர் வந்தது இருக்கல. இப்போ ஊடாக கடைக்கடையாக முந்தி ராஜ ஆயத்தனைக்கு பார்த்து தான் ஃபில்டர் வந்துச்சு தண்ணி. இப்போ எல்லாரும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுகளுக்கு புழு வருது, குப்பை வருது. ஆனால் இதுக்குள்ள அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? ஒரு கடைக்கு 800 ரூபா, வியாபார கடைக்கு 800 ரூபாயும், சில சும்மா வீட்டுக்கு 600 ரூபாயும். இது 50 ரூபா 100 ரூபாயில் இருந்தது. நீங்கள் ஃபில்டர் போட்டு நல்லா செஞ்சு எவ்வளோ எடுத்தவும் பிரச்சனை இல்லை. இந்த குப்பை பிரச்சனைனால தான் இப்போ வந்தோம். குப்பைக்கு அங்கே இது கொணக்காட்டில் இதில் ஒரு குப்பை திட்டத்துக்காக பிளாஸ்டிக் வேறையா குப்பை வேறையா கழிவுக்கு செஞ்சுருக்கோம். அதில் ஒரு கம்போஸ்ட் செய்யலாம். இந்த ஏரியாவில் தோட்டங்கள் மிச்சம் அதிகமான தோட்டங்கள் இருக்குது. நீங்கள் அந்த வருமானத்தை அதில் எடுங்க. இந்த குப்பைகளை கொண்டு போய்ட்டு கம்போஸ்ட் செஞ்சு விற்று நீங்கள் எடுங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் எந்த விதமும் இல்லை. நீங்கள் வீடு கட்டுறது இப்போ டெக்ஸ் வரியை நான் கொஞ்சம் சொல்லணும். நான் சொல்லலை. இந்த டெக்ஸ் வரியை கட்டாயம் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ கிட்டத்தில் போன வருஷம் டவுனெல்லாம் இன்னொரு இது பண்ணி டெக்ஸ் வரி கூடிடுச்சு. 1000 ரூபா இருந்தது 4000 ரூபா ஆகிருக்கு. 4000 ரூபா இருந்தது 5000 ரூபா ஆகிருக்கு. அப்போ வருமானம் இல்லையா? இல்லை. ஏன்னா நாங்களும் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஆசை. ஏன்னா எங்களோட ஜனாதிபதி கஷ்டத்தில் வந்த ஜனாதிபதி. அவருக்கு தெரியும் எங்களோட கஷ்டங்கள். அதனால நான் ஜனாதிபதிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த பிரச்சனையை எங்களுக்கு தீர்த்து தாங்க. இந்த பிரதேச சபையில் எந்த பிரச்சனை இல்லாமையும் எங்களோட மக்களுக்கு சேவை செஞ்சு கொடுக்க சொல்லி நான் வேண்டுகோள் வைக்கிறேன்.